பிஸ்னஸ்லேயே 2 டைப் இருக்குது, ஸ்டார்ட் அப் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ். முதல்ல உங்கள் டீம் யாருன்னு முடிவு பண்ணுங்க. ஹையரிங் ஃபஸ்ட்டு 10 people இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து குவாலிட்டி பீப்புளை வந்து ஹையர் பண்ணலையே அப்படின்னா க்ரோத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது. லிஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ரொம்ப கம்மியாக கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தர் இந்த பிஸ்னஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30-40 வீடியோ கண்டினியூஸாக வந்து பிஸ்னஸை பற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறோம், ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அதில் வந்து இந்த வாரம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு நாள் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் இதில் நிறைய பிஸ்னஸை பற்றியான என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஈவன் என்னுடைய பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸு, இப்போ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸு, புது ஸ்டார்ட் அப்பு, ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் பழைய வீடியோவையும் போய் வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஹூ தென் வாட். அது என்ன ஹூ தென் வாட் அப்படின்னா, நம்ம இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ பிஸ்னஸ்லேயே 2 டைப் இருக்குது, ஸ்டார்ட் அப் அண்டு லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ். சரிங்களா? லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இப்போ நீங்கள் வந்து ஒரு துணிக்கடை இருக்குது, நீங்கள் புதுசாக ஒரு துணிக்கடை போட்டிங்கன்னா அதில் ஒரு எதுவும் இன்னோவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ 10ஓட நீங்கள் ஒரு 11வது ஆள். இதே ஸ்டார்ட் அப் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு புதுசாக வந்து உருவாக்க போகிறீங்க. அந்த உருவாக்கி அது பெருசாக ஸ்கேல் அப்படின்னா பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ண போகிறீங்க. துணிக்கடையிலையும் ஸ்கேல் பண்ணலாம், பட் அந்த தாட் ப்ராசஸோட இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஊரில் போட்டுட்டு ரீட்டைல் ஸ்டோர் இருக்குது, ஒரு ஊரில் போட்டுட்டு பல ஊருக்கு விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஆப்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் இந்த ஹூ தென் வாட்டுங்கிறது இப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கான இந்த வீடியோ. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், உங்களுக்கு வந்து ஐடியா வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம பண்ணலாம். நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாமையும் உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லுது இந்த பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸில் இறங்கலான்னு முடிவு பண்ணும்போது, இல்லை நான் என்ன பிஸ்னஸே என்னன்னு முடிவு பண்ணல, பட் ஆனால் நான் வந்து ஏதாவது வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, ஸோ அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது, இப்போ நான் இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 315 பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஒருத்தனே எல்லா வேலையும் பண்ணிட முடியாது. சரிங்களா? அப்போ வி நீட் லாட் ஆஃப் பீப்புள். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏரியா இருக்குது எங்களுக்கு வந்து. ப்ரோக்ராமிங், அதாவது ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது, அதுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணுற வெப் டீம் இருக்குது, அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து பக் இல்லாமல் போகிறதுக்காக டெஸ்டிங் இருக்குது, ஆப்பை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கு டிசைன் டீம் இருக்குது, தென் வந்து மார்க்கெட்டிங், டெலிமார்க்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபீல்டு மார்க்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க, ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, அப்புறம் அக்கௌண்ட்ஸு, ஹெச்ஆர், இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து எல்லா ரோலையும் நான் பார்க்க முடியாது. நான் வந்து டாப்ல இருந்து எல்லாமே கரெக்டாக போகுதா, அடுத்தது எங்கே போகணும், அந்த ஏங்கில் தான் நான் திங்க் பண்ண முடியும். ஸோ அப்போ வி நீட் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் டீம்ஸு. ஸோ அப்படிங்கும்போது அப்போ அந்த டீம் லீடர் வந்து நீங்கள் திங்க் பண்ணுறதை விட, நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரியே, நீங்கள் திங்க் பண்ணுறதோட பெட்டராக திங்க் பண்ணி அந்த டீமை பெரிய நிலைமைக்கு அதாவது எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு டீமும் இண்டிபெண்டாக ஒரு என்டர்பிரனர்ஷிப் லெவலில் ஆக்ட் பண்ணினா தான் இப்போ ஓவரால் கம்பெனி வந்து க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஹூ தென் வாட், இது வந்து அந்த ஜிம் காலின்ஸ் வந்து குட் டு கிரேட் புக்கில் சொல்லுவார். முதல்ல உங்கள் டீம் யாருன்னு முடிவு பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்கார வேண்டியவங்க, பஸ்ஸுங்கிறது கம்பெனி, அதுக்குள்ளே ஏறி உட்கார வேண்டியவங்க யாருன்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாங்கிறது கூட அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணலாங்கிறது அப்புறம் தான் முடிவு பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஐடியா இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இப்போ இந்த பஸ்ஸை யாரெல்லாம் சேர்ந்து ஓட்ட போகிறாங்க, அல்லது இந்த கம்பெனியை யாரெல்லாம் சேர்ந்து ஓட்ட போகிறாங்க, அதுதான் ஹூ, யார். ஸோ அப்போ நீங்கள் வந்து குவாலிட்டி பீப்புளை வந்து ஹையர் பண்ணலையே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய க்ரோத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது. ஆவரேஜ் மீடியம் க்ரோத்லேயே நின்றோம். இப்போ ரீசெண்டாக வந்து கோபிநாத் வந்து ஒரு ஹேக்கர் ரேங்க்னு அவங்க வெப்சைட் வச்சுருக்கிறாங்க, மிஸ்டர் விவேக் நினைக்கிறேன். அந்த வீடியோ 1 வீக் முன்னாடி பார்த்தேன். அதில் வந்து அவர் தான் அந்த விவேக் சொல்லியிருக்காரு. அதாவது ஃபஸ்ட்
ஹையரிங் ஃபஸ்ட்டு 10 people இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு 10 people ஹையர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு, ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கிளாஸ் பீப்புள் வந்து வேணும். ஏன்னா அவங்க தான் ஏ கிளாஸ் பீப்புள் ஹையர் பண்ணுறவங்க ஏ கிளாஸ் பீப்புள் ஹையர் பண்ணுவாங்க. ஆனால் பி கிளாஸ் பீப்புள் ஹையர் சி கிளாஸ் பீப்புள். ஏன் அப்படின்னா, இப்போ பி கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி வந்துடும். நம்மளை விட டேலண்டடாக எடுத்துட்டோம்னா அவன் நம்ம இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வென் யூ ஹையர் பி கிளாஸ் பீப்புள் தே ஹையர் சி கிளாஸ் பீப்புள் ஒன்லி. இப்போ அங்கே மீடியோக்ரசி வந்துடும் கம்பெனியில். ஸோ அப்போ க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் யூ நீட் டு ஹையர் ஏ கிளாஸ் பீப்புள். சரிங்களா? ஏ கிளாஸ் பீப்புளுக்கு இப்போ எங்களுடைய நித்ரா ஜாப்ஸ் இருக்குது. இப்போ சேலரி அவங்க வந்து இப்போ லிஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ரொம்ப கம்மியாக கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் சேலரி ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா எப்படி நல்ல பீப்புள் கிடைப்பாங்க? சரிங்களா? ஸோ அப்போ ராவ்ஜீவ் தல்ரேஜாவோட ஒரு செஷன் அட்டன் பண்ண, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் கோச்சு. ஸோ யூ நீட் டு கிவ் த சேலரி மார்க்கெட்டை விட ஹையர் சேலரி. யூ நீட் டு கிவ் ஹையர் சேலரி தேன் தி வாட் மார்க்கெட் கிவ்ஸ். அப்போ தான் குவாலிட்டி பீப்புள் உங்கள் கம்பெனியை நோக்கி வருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஏ கிளாஸ் பீப்புள் ஹையர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சேலரியும் அதிகமாக கொடுக்கணும். சும்மா ஏ கிளாஸ் பீப்புள் கிடச்சிட மாட்டாங்க. அந்த ஏ கிளாஸ் பீப்புள் கம்பெனியை இன்னும் ஏ கிளாஸ் பீப்புளாக அவங்க ஹையர் பண்ணி கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் ஒருத்தன் இந்த கம்பெனியை எடுத்துகிட்டு போக முடியாது. நாங்கிறது நீங்கள் என்டர்பிரனர். யார் இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க. நீங்கள் ஒருத்தர் இந்த பிஸ்னஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்ல பீப்புளை ஹையர் பண்ணணும். சரிங்களா? அவங்க தான் உங்கள் கம்பெனியை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் வந்து ஹூ தென் வாட். நம்ம பிஸ்னஸ் என்னங்கிறத அப்புறம் கூட டிசைட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிஸ்னஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனைனா கூட இந்த ஹூ எல்லாம் சேர்ந்து, இந்த பீப்புளெலாம் சேர்ந்து, இல்லை நம்ம இப்போ இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இந்த மார்க்கெட் நல்லா இருக்குது, நம்ம இதில் போகலான்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் என்டர்பிரனர். ஸோ அப்போ we need to decide who first, then we can decide what next. Thank you.